அயன்மேன் தானோஸோட ஃபைட் சீன் நினைக்கும் போதெல்லாம் நம்ம கூஸ் பம்ப்ஸ் வரும். அப்படி ஒரு இன்ஃபினிட்டி வார் தான் 2025 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டு பெரும் முதலீட்டாளர்கள், இது வரைக்கும் ஹிஸ்டரியில் இல்லாத அளவுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலே அவங்களோட முதலீட்டை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய செல் ஆஃப் நடந்தும் 2025 மார்க்கெட் கிராஷ் ஆகல. ஏன்னு தெரியுமா? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது உள்நாட்டு பெரும் முதலீட்டாளர்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரியான முதலீட்டாளர்கள், இவங்க எல்லாரும் தான் அயன்மேன் மாதிரி மார்க்கெட்டை கிராஷ் ஆக விடாம காப்பாற்றி இருந்திருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி பெரிய செல் ஆஃப்லாம் நடந்தா மார்க்கெட் எமோஷனலா ரியாக்ட் பண்ணி கீழே தான் போகும். ஆனா 2025 இந்த ஷாக் எமோஷனலா கன்வெர்ட் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இதை நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களா நெகட்டிவா பாக்குறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேட் டைம்ஸ்லாம் இன்வெஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ற விதமா கவர்மெண்ட் அதிரடியா ஆக்ஷன் எடுப்பாங்க. இது மூலமா கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், எக்கானமியும் பூஸ்ட் ஆகும். அப்படி வரப்போற பட்ஜெட்ல எக்கானமியை பூஸ்ட் பண்ற விதமா கேபிட்டல் கெயின் டாக்ஸஸை கவர்மெண்ட் குறைப்பாங்கிறது என்னோட அசம்ஷன். அப்படி பண்ணா கரெக்ஷன்ல இருந்து சைட்வேஸ்ல போயிட்டு இருக்க நம்ம இந்தியன் மார்க்கெட் நியூ ஹைஸை ரீச் பண்ணுங்கிறது சந்தேகமே வேணாம். 2026 எதில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியா இருக்கும்னு யோசிச்சு மட்டுமே இருக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்டே பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கீழே லிங்க்ல கொடுத்துருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்.